லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ரணம் வச்சு கிழிச்சிட்டாங்க. அதுவும் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து இவனை சொல்லிட்டு வேறு லெவலில் வச்சு கிழிச்சிருக்காங்க. உனக்கெல்லாம் புத்தியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி 2ஆம் ப்ரோமோவில் வந்து கேட்டாங்கல்ல, அதான் வந்து லைவில் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க மக்களே. அதாவது சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ராணாவை வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு நெத்தி அடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவனை மூஞ்சிக்கு நேராக வச்சு செஞ்சது இருந்துச்சுல, உண்மையாலுமே வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரணவ் அப்படிங்கிற பைத்தியக்காரன் வந்து பைத்தியக்காரத்தனமாக பல வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த மஞ்சுரி சாச்சனா அப்படிங்கிற இந்த குரூப்பு, அப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, தீபக்கு அவன் எப்போயுமே ஐஸ் வச்சுக்குவான். அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சப்போர்ட் பண்ணி அவன் பண்ணுற அநியாயத்தை, அவன் பண்ணுற அட்டூழியத்தை அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை சவுண்டு மட்டும் தான் டைரெக்டாக அவன் மூஞ்சிக்கு நேராக கேட்குது. அதாவது இந்த டெவிலாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, அன்சிதாவுடைய அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கார். அந்த லெட்டரை வந்து கிழித்து போட்டிருக்கான். அப்போ நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியடா, உனக்கு வந்து அறிவு இருக்காடா, இந்த மாதிரி பண்ணலாமா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பர்சனலாக போய் அந்த மாதிரி தான் நீ டெவிலாக வந்து விளையாடணுமா, அப்போ நீ கேடு கட்டவன்டா, அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, நீ எல்லாம் வந்து நல்ல இதே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க பாட்டில் அவங்க ஃப்ளோவில் வந்து அடித்து நவத்துறாங்க. அப்படியே வந்து இவன் அப்படியே உட்காந்துருக்கான் பைத்தியக்கார மாதிரி. இதில் என்னென்னா, இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. திருப்பி வந்து இவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி சௌந்தர்யா தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறான். அங்கே தான் சவுண்டு என்ன ஆகிறாங்க, ட்ரிகர் ஆகிறாங்க. ஏன்டா உனக்கு சொந்த புத்தியே கிடையாதா, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறியாடா, வெக்கங்கட்டவனே, சொல்கிறதுக்கு பாயிண்ட்டும் இல்லை. அவன் சொன்னது என்னென்னா, சௌந்தர்யா பெருசாக ஒன்றும் பண்ணல, அவ்வளோதான், நீ சொல்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லையாடா, ஒழுங்காக சொல்கிறா, ஒழுங்காக பேசுகிறா, ஏன்டா அப்படின்னு சொல்லி தான் உனக்கு வந்து சுய புத்தி இல்லையா அப்படிங்கும்போது, மூளையில் உட்காந்துருக்க மூளை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியுதா, இவனுக்கு வந்து மண்டையில் எதுவுமே இல்லை, பிக் பாஸ்க்கு வரவே தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த ரணவ் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதா. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் அவனுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கவும் ஒரு ஆள் இருக்குது. சரி விடுங்க, அதை பற்றி நம்மளுக்கு என்ன. சவுண்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரணவு அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து விளையாடவே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.